வணக்கம். இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் ஆன்மீக பரிகாரங்கள் நிகழ்ச்சி வாயிலாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே எளிய பரிகாரங்கள் என்ற தலைப்பிலே இந்த சேனலில் நிறைய இறை வழிபாடுகள் சொல்லிட்டு வர்றேன். அதில் இந்த பதிவில் ஒருவருக்கு சூரிய திசை நடக்கும்போது அந்த சூரியன் லக்னத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் அதற்கான எளிய இறை வழிபாடுகளை தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சூரிய திசை. ஒரு ஜாதகத்தில் சூரிய திசை என்பது 6 வருடம் நடக்கக்கூடிய ஒரு திசை. சூரியன் வாழ்க்கையில் மிக முக்கியமான கிரகம். சூரிய திசை ஒரு மனிதனுக்கு நடக்கும்போது லக்ன சுபராக சூரியன் இருந்தால், நல்ல அமைப்பில் சூரியன் இருந்தால் அந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை சூரியன் தொட வைப்பார். அது தந்தைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றியை கொடுக்கும். பொதுவாகவே சூரியன் இயற்கை பாவின்னு சொல்லக்கூடிய கிரகம். சூரிய திசை நடக்கும்போது ஒரு சிலருக்கு தகப்பனுக்கு நிறைய பாதிப்புகள் வருது. அதில் சூரியன் ஜாதகத்தில் நீச்சம் பெற்று இருந்தாலோ இல்லை சூரிய பகவான் பகை வீடுகள் இருந்தாலும், உதாரணத்துக்கு துலாத்தில் சூரியன் நீச்சமாயிடுவார், அதே சூரியன் போய் மகரத்தில் பகையாயிடுவார். இப்போ இந்த மாதிரி சூரியன் தன் பகை வீட்டிலையோ அல்லது நீச்ச வீட்டிலையோ இருக்கும்போது அந்த சூரிய திசை ஜாதகருக்கு நிறைய பிரச்சனைகளையும் தகப்பனுக்கு நிறைய பிரச்சனைகளையும் ஏற்படுத்துது. அதே மாதிரி சூரியன் லக்னத்திற்கு 6, 8, 12 குடையவராக வரும்போதும் நிறைய தடை தோல்விகளை ஜாதகத்திற்கும் தகப்பனுக்கும் ஏற்படுத்துகிறார். உதாரணத்துக்கு மீன லக்னத்துக்கு சூரியன் 6ஆம் அதிபதி. 6ஆம் இடம் சத்துருஸ்தானம், பகைஸ்தானம், கடன், நோய், வழக்கு, எதிரிகள், கெட்ட சம்பவங்கள். ஸோ இந்த மாதிரி சூரியன் 6ஆம் அதிபதியாக வரும்போதும் அவரே அஷ்டமாதிபதியாக வரும்போது, இப்போ 8 குடையம் திசை அப்படின்னா அஷ்டமாதிபதியாக சூரியன் வரும்போது, இப்போ அஷ்டமாதிபதியாக சூரியன் யாருக்கு வருவார் அப்படின்னா சூரிய பகவான் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் 8ஆம் அதிபதியாக வருவார், அஷ்டமாதிபதியாக வருவார். 8 குடையம் திசை எதிரி கூட வரக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் தகப்பனுக்கு ஆயுள் தோஷம், குழந்தைகளுக்கு சூரிய திசை நிறைய பாதிப்புகள், தொழில் பொருளாதார வெற்றி, தடை, தோல்வி, அவமானங்கள் இதெல்லாம் சூரியன் கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு விபத்து கண்டங்களை ஏற்படுத்துகிறாரு. ஸோ இந்த மாதிரி சூரியன் உங்கள் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டு திசை நடக்கும்போது அதற்குண்டான எளிய இறை வழிபாடுகள் எடுக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் மீண்டு வரலாம். பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, விதியை மதியால் மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜோதிட கலை அதற்கான கலை தான். சில எளிய இறை வழிபாடுகள் மூலம் அதன் தாக்கத்தை குறைத்து நிறைய விஷயங்கள் மீண்டு வெளியே வரலாம். விதி வலியதுன்னு சொல்லியிருக்காங்க, விதிப்படி தான் எல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். ஆனாலும் விதிப்படி வாழ்வதற்கு ஜோதிடம் தேவையில்லை. ஸோ இவ்வளோ கோயில்கள் தேவையில்லை. அப்போ சில விஷயங்கள் நம்மளுக்கு மன வலிமையும் அதை கடந்து போகிற வல்லையும் கொடுக்கும். இப்போ சூரிய பகவானிய இந்த ஆற்றலை சரி செய்யக்கூடிய எளிய இறை வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, வருடம் ஒரு முறை சூரியனார் கோயில் போகிறது. சூரியனார் கோயில் கும்பகோணம் ஆடுதுறை பக்கத்தில் இருக்கிற சூரியனார் கோயிலுக்கு வருடம் ஒரு முறை போய் ஜென்ம நட்சத்திரம் அன்று, அவரவர் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அன்று அல்லது ஞாயிற்றுக்கிழமை போய் சூரிய பகவானுக்கு சிகப்பு வஸ்திரம் சாற்றி 9 நெய் விளக்கு ஏற்றி 9 முறை பிரகாரம் சுற்றி கோதுமை தானங்கள் கொடுப்பது சூரியனுடைய பலத்தை கூட்டும். அதே மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாவது பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் போய் நல்ல வழிபாடு, அங்கே சிவஸ்தலத்தில் சூரியன் தனிச்சிருப்பார், அந்த சூரியனுக்கு போய் சிகப்பு வஸ்திரம் சாற்றி 9 நெய் விளக்கு ஏற்றி கோதுமை தானங்கள் கொடுப்பது இந்த சூரியனுடைய பலத்தை கூட்டும். ஒரு முறை அந்த வஸ்திரம் சாத்தினால் போதும், வார வாரம் தொடர்ந்து போய் பிரார்த்தனைகள் செய்தாலே நல்ல வழிபாடு, சூரியனுடைய ஆற்றல் நல்ல பலத்தை கொடுக்கும். அதே மாதிரி எளிமையாக தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுவது நல்ல பரிகாரம். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணுவது, சூரியனுடைய மந்திரங்கள் படிப்பது, ஆதித்ய கிருதயம் படிப்பது. ஆதித்ய கிருதயம் புண்ணியம், சர்வசத்ரு விநாசம், ஜயாவகம், ஜபே நித்தியம், அட்சயம் பரமம் சிவம், சர்வமங்கள மாங்கல்யம், சர்வ பாப பிரணசம், சிந்தாயோக பிரசனம், ஆயுர்வர்தனம் உத்தமம். இது ஆதித்ய கிருதயம் அப்படிங்கிறதுல வரக்கூடிய சூரியனுடைய மந்திரம். இந்த ஆதித்ய கிருதயம் படிக்கும்போது சூரியனுடைய ஆற்றல் நல்ல பாசிட்டிவாக மாறும். பிரதோஷ வழிபாடு இந்த சூரியனுடைய வெற்றியை, சூரிய ஆற்றலை சரி செய்யும். பிரதோஷ காலத்தில் போய் நந்திக்கு பிரார்த்தனை வழிபாடு செய்து வருவது, சிவ தரிசனம் பார்ப்பது, சூரிய பலம் கூடும். இப்போ பிரதோஷம்னாலே பார்த்தீங்கன்னா 4 to 6 தான். நிறைய பேர் 6 மணிக்கு பிறகு கோயிலுக்கு போவாங்க, கூட்டம் குறைஞ்ச பிறகு போய்க்கலான்னு. அதனால் பிரயோஜனம் இல்லை. பிரதோஷ காலம் என்பதே 4 to 6ங்கிற போது அந்த டயத்தில் போய் வழிபாடு செய்யும்போது நல்ல பலம் கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி சூரியன் லக்ன சுபராக இருந்தால்
அந்த லக்னத்துக்கு சுபகிரகமாக இருந்தால் நீங்கள் மாணிக்கம் என்று சொல்லக்கூடிய ரூபியை உடம்புல அணிஞ்சிக்கலாம். மாணிக்கம் அணியும் போது சூரியனுடைய ஆற்றல் அதிகமாகும். அவர் லக்ன சுபராக இருந்தால் மட்டும்தான் சூரியனுடைய மாணிக்கம் அணியணும். அவர் லக்ன பாவியாக இருந்தால் அணியக்கூடாது. வெள்ளியில் மாணிக்க கல் வைத்து உடம்புல மோதிரமாகவோ அல்லது டாலராகவோ நீங்கள் அணிஞ்சிக்கும் போது சூரிய ஆற்றல் கூடும். இதையெல்லாம் தாண்டி இன்னும் எளிமையான வழிபாடுகள். என்னால் வெளியில் போக முடியாது, கோயில்களுக்கு போக முடியாது, வாய்ப்புகள் இல்லை, போயிட்டு வர்றதுக்குண்டான சூழ்நிலைகள் இல்லை அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு எளிய இன்னும் அதை தாண்டி எளிமையான ஒரு வழிபாடு. உங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 to 7 சூரிய ஓரை, பகல் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 டைம் சூரிய ஓரை வரும். இதில் எந்த டைம் முடியுமோ அந்த டயத்தில் வீட்டில் சூரிய பகவானுக்கு உண்டான ஒரு எந்திரம் வைத்து, எந்திரங்கள் வலிமையானது. ஒரு கோயிலில் தெய்வம் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி கூட எந்திரம் வைத்து தான் பிரதிஷ்டை பண்ணுறாங்க. எந்திரங்கள் அந்த ஆற்றலை கிரகிக்க வல்லது. அப்போ சூரிய பகவானுடைய எந்திரம் கையால் எழுதப்பட்டு நல்ல பூஜை செய்த வலிமையான சூரிய பகவானுடைய எந்திரங்கள் வீட்டில் வைத்து ஒரு 5 முக விளக்கு ஏற்றி, பஞ்சமுக தீபம் ஏற்றி, மண் விளக்கு, குத்து விளக்கு எது வேணாலும் வச்சுக்கலாம், 5 முக தீபம் ஏற்றி சூரிய காயத்ரி மந்திரங்கள் படிப்பது. ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா. இந்த சூரிய காயத்ரி மந்திரங்கள் படிப்பது சூரிய பலத்தை கூட்டும், சூரிய ஆற்றலை நல்ல உங்களுக்கு கிடைக்க வைக்கும். இந்த மாதிரி சூரிய திசைக்குண்டான வலிமை உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரியான எளிய இறை வழிபாடுகளை சூரிய திசை நடப்பவர்கள் செய்யும்போது வாழ்க்கையில் இந்த 6 வருட சூரிய திசை கடந்து போய் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை அடையலாம். ஒரு சிலருக்கு சூரிய திசை இல்லை, பிறக்கிறப்பே சூரியன் நீச்சமாக இருப்பார், பிறக்கிறப்பே சூரியன் பகையாக இருப்பார், நல்ல கிரகமாக இருக்கும், லக்ன சுபராக இருப்பார். ஸோ அவர்களெல்லாம் இந்த வழிபாடு செய்து சூரிய பலத்தை கூட்டலாம். எனவே இந்த மாதிரி எளிய வழிபாடுகளை செய்து சூரிய திசைக்குண்டான வெற்றிகளை சூரிய திசை நடப்பவர்களும் சூரிய திசை வரப்போகிற அன்பர்களும் இதை செய்து நல்ல வெற்றிகளை அடைய வேண்டும் என்று நான் வணங்கும் செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.